வீடு எடுத்துட்டு மாற்று இடம் தரேனாங்க, இன்னும் கொடுக்கல. பட்டா பிரச்சனை வந்து அது இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மாற்று இடம் தரேன்னுக்கிறாங்க, ஆனால் இன்னும் கொடுக்கல. அது பீச்சில் வந்து கடையில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த பீச்சை தான் நம்பி வாழ தராங்க. ஆனால் அதுக்கும் வந்து சும்மா பண்ண சொல்லி பண்ணல, இதுவரையும் பண்ணல. இப்போ இன்னும் கடைக்கு போகிற பட்டா வாங்கி தான் சொல்லி பட்டா வாங்கி தரல. ஒன்றுமே மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்காங்க வீடு எடுத்தா வந்து இது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிப் ஒரு 2-3 ட்ரிப் வந்து எழுதிட்டு போனாங்க வீடு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எடுத்த பாடு கிடையாது சார். அப்படியேதான் இருக்கு, மாற்றம் எதுவும் இன்னும் மாறல. நைட்டு நேரத்தில் பொம்பளை பசங்களும் வெளியே போயிட்டு வர முடியல. நிறைய கஞ்சா எல்லாம் ஆளுங்க இருக்காங்க, அதனால நடக்க வந்து கொஞ்சம் பயமா இருக்குது. நகைலாம் நம்மளால போட்டுட்டு நடக்க முடியல. ஆமா, கஞ்சா நிறைய ஓடுது. பொதுவாக மீனவர் பகுதிகளில் கடலோரங்கள் இருக்கிறப்ப அவங்களுக்கு அது அதிக உரிமை இருக்குது. கண்டிப்பா கோயிலுக்கு சொந்தமான இடமா இருந்தா கூட கோயில் நிர்வாகத்திடம் இந்து அறநிலையத்திடம் பேசி அரசாங்கத்திடம் கூறி வேறு மாற்று இடம் கொடுத்து விட்டு இவர்களுக்கு அந்த பட்டாவை வழங்கும். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி கஞ்சா போதை ப்ராப்ளம் ஒரு யுனிவர்சல் ட்ரூத் மாதிரி ஆயிப்போச்சு. எங்க போனாலும் லேடிஸ் புலம்புறாங்க, பாதுகாப்பு இல்லை, பிள்ளைங்களை வெளியே அனுப்ப முடியல. இதுக்கு நாங்கள் வேற வரையில் திட்டங்கள் வைத்திருக்கிறோம். நேரடியாக முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தனி கண்ட்ரோல் வச்சு இதுக்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டுறோம். நன்றி.